தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். புருஷன் இந்த படத்துடைய டைரக்டர் சுந்தர் சி. இந்த படத்துடைய ஹீரோ விஷால். இந்த படத்துடைய ஹீரோயின் தமன்னா. இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னையில பிப்ரவரி 25ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போதுன்ற அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. கல்யாணி பிரியதர்ஷனுடைய நடிப்புல லோகா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் ஆல் ஓவர் இந்தியால ரூ. 300 கோடி சம்பாரிச்சிருந்தது. அண்ட் ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர வச்சு ரூ. 300 கோடி பண்ண முதல் திரைப்படம் அப்படின்ற இடத்தையும் இந்த படம் பிடிச்சிருந்தது. இந்த படத்துடைய பார்ட் 2 உடைய ஸ்கிரிப்ட் ஒர்க் இப்ப நடந்துகிட்டு இருக்காம். இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ இந்த வருஷம் செப்டம்பர் மாசத்துலருந்து ஆரம்பிக்க போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அடுத்து அல்லு அர்ஜுன ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ண போறாருன்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்துட்டாரு. அந்த படத்த முடிச்சதுக்கு அப்புறமா கேவிஎன் புரொடக்ஷன்ல பிரபாஸ வச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்த பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது அல்லு அர்ஜுன் படத்த முடிச்சதுக்கு அப்புறமா வரப்போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. மில்லியன் டாலர்ஸ் புரொடக்ஷன்ல ஆர்ஜே பாலாஜி நடிக்க இருந்த திரைப்படம் தான் ஹேப்பி எண்டிங். அண்ட் இந்த படத்துக்காக ஒரு ஸ்பெஷலான ப்ரோமோவ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவே பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா, ஜாலியா இருந்தது. ஒரு சில காரணங்களுக்காக அந்த படம் நடுவுலயே நடக்காம இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தோட புரொடக்ஷன் கம்பெனி அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் 2 பேரும் இந்த ப்ராஜெக்ட்லருந்து வெளியேறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் சிவகார்த்திகேயன இந்த படத்துல லீடா வச்சு இந்த ப்ராஜெக்ட்ட ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்டயும் இந்த கதைகள்லாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். இப்போ சிவகார்த்திகேயன் செய்யான் அப்படின்ற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்த முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்த உடனடியா ஆரம்பிக்கலான்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும், ரொம்ப குயிக்கா ஷூட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கார்த்தியோடைய அடுத்த திரைப்படம் தெலுங்கு படம்ன்ற அப்டேட் நம்ம குடுத்திருந்தோம். வெறும் தெலுங்குல மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு பைலிங்குவலா இந்த படத்தோட ஷூட் பண்ண போறாங்க. இந்த படத்தோட புரொடக்ஷன் கம்பெனி சித்தாரா என்டர்டெயின்மென்ட்ஸ். இந்த படத்துடைய டைரக்டர் மேட் படத்துடைய டைரக்டர் கல்யாண் சங்கர் தான் இந்த படத்த இயக்கப் போறாரு. இந்த படத்தோட ஹீரோயின இப்ப லாக் பண்ணியிருக்காங்க. யாருன்னா, கோட் படத்துடைய கதாநாயகி மீனாட்சி சௌத்ரி தான் இந்த படத்தோட ஹீரோயினா நடிக்கப் போறாங்க. அமரன் படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்துல டி-55 அப்படின்ற ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஹீரோவா தனுஷ், இந்த படத்தோட வில்லனா மம்முட்டி அவர்கள், இந்த படத்துல மிக முக்கியமான ஹீரோயின்ஸா ஸ்ரீலீலா அண்ட் சாய் பல்லவி நடிக்கிறாங்கன்ற அப்டேட்ட அஃபிஷியலா குடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரா சாய் அபியங்கர் இருக்கார். இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இத்தன நாளா இந்த படத்துடைய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கலாம், யார் யாரெல்லாம் இந்த படத்துல இன்னும் மிக முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிக்க போறாங்கன்ற காஸ்டிங் தான் போயிட்டு இருந்தது அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஜனநாயகன் இப்ப இந்த திரைப்படத்தோடைய ரிலீஸ் டேட்ட எப்ப பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் சம்மருக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூன் மாசம் இந்த படத்த ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அஜித் அவர்களுடைய அடுத்த படம் AK-64. இந்த படத்தோட இயக்குனரா ஆதிக் ரவிச்சந்திரன் இருந்தாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படம் பண்ண போறது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆதிக்கோடைய படத்தோட புரொடக்ஷன் வேல்யூ அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதன் காரணமா அந்த ப்ராஜெக்ட்ட அடுத்த ப்ராஜெக்ட்டா மாத்திக்கலான்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்டா மிஷ்கின் அவர்கள் அஜித் கிட்ட ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு கதை சொல்லியிருக்காரு. பட் அது படமா பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமா இருக்குமாம். அந்த படத்தோடைய ஷூட்டிங்க தான் கூடிய விரைவில ஆரம்பிக்க போறாங்க. இந்த படத்த பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கூடிய விரைவில வரப்போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் படத்துல நடிக்க போறார்ன்ற அப்டேட் நமக்கு கிடைச்சிருந்தது. அது கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயினா கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்க போறாங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுடைய சின்ன வயசுல அம்மா கேரக்டருக்கு யார் நடிக்க போறாங்கன்னா, ரம்யா நம்பீசன். அவங்க சேதுபதி போன்ற படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது.